ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக்கை பார்க்க போறோம். சரிங்களா? பொதுவா ஜென்ரல் அவேர்னஸ்ல ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். அது எந்த எக்ஸாமா வேணா இருக்கட்டும், எதர் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இல்ல ஐபிபிஎஸ், எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறது பார்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேயே ரொம்ப முக்கியமான பார்ட். அதுல என்னன்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த டெம்பிள்ஸ் இன் இந்தியா இதுல வேற எந்த டாபிக்கா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிக்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டோட படிக்க ஆசைப்படுவாங்க. அது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கையில எல்லா விஷயத்துமே நம்ம ஷார்ட்கட்டோட படிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமா கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆகி நின்றுடும். நமக்கு வந்து என்ன ஆகும்னா எக்ஸாமுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் கேட்டிருந்தாலும் ஆன்சர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க கிளாஸுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். எந்த அடிப்படையில நான் இந்த கிளாஸை வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டெம்பிள்ஸ்லயும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்படி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை சொல்லிட்டு இந்த கிளாஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ஷராதம் டெம்பிள். அக்ஷராதம் டெம்பிள் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. இதோட முக்கியமான கடவுள், அதாவது இந்த கோயில்ல வழிபடுற கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி நாராயண். சரிங்களா? இதுவும் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இதுல போட்டிருக்க 3 பாயிண்ட்டுமே என்னன்னா ப்ரீவியஸ் இயரா கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். அதுக்கு பிறகு என்னன்னா இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி மகாராஜ். சுவாமி மகாராஜ் கட்டியிருக்காங்க. இந்த சுவாமி நாராயண் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து என்னன்னா 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு துறவி. இவர் வந்து என்னன்னா கிருஷ்ணனின் வழித்தோன்றலா கருதுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்க்க போற டெம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம் மந்திர். ஹிந்தியில பிரேம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா காதல் அப்படிங்கிறது அர்த்தம். சோ ஒரு காதலின் நினைவு சின்னமா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரா. மதுரா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. சோ இதுதான் என்னன்னா பிரேம் மந்திர் அப்படின்னு சொல்றோம். யாரோட காதலின் நினைவா இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா. அதாவது ராதா கிருஷ்ணாவோட காதலின் நினைவா கட்டப்பட்ட கோயில் தான் எதுன்னா பிரேம் மந்திர். இதை யாரு கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகத்குரு கிருபாலிஜி மகாராஜ். ஜகத்குரு கிருபாலிஜி மகாராஜ் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. சோ அதுக்கு பிறகு முக்கியமா பார்க்க போற கோயில் யாருன்னு பாத்தீங்கன்னா கேதார்நாத். கேதார்நாத், பத்ரிநாத் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே முக்கியமான டெம்பிள்ஸ். இது ரெண்டுமே அடிக்கடி இந்த ரெண்டு கோயில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேதார்நாத் டெம்பிள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சாரி, உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கு பிறகு இங்க இருக்கிற முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு சிவா. லார்டு சிவா, அதாவது சிவபெருமானை தான் இங்க நம்ம முக்கியமான கடவுளா வணங்குறோம். அதுக்கு பிறகு இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு வாட்டி கேட்டிருக்கு. சரிங்களா? இந்த கேதார்நாத் டெம்பிள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரபிரயாக் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த ருத்ரபிரயாக் எந்த நதியோட கரையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தாகினி. மந்தாகினி நதியோட கரையில தான் இந்த ருத்ரபிரயாக் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியா. ஆதி சங்கராச்சாரியா தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது கோயில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்கள் இங்க இருந்து கேதார்நாத் போயிட்டு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த கோயில் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பத்ரிநாத். பத்ரிநாத் கோயிலுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல சமோலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? உத்தரகாண்ட் ஸ்டேட்ல சமோலி டிஸ்ட்ரிக்ட்ல தான் பத்ரிநாத் கோயில் இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் விஷ்ணு. அதாவது விஷ்ணு பகவான் தான் இங்க முக்கியமான கடவுளா இருக்காங்க. இந்த சமோலி டிஸ்ட்ரிக்ட் எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகுநந்தா நதிக்கரையில இருக்கு. சரிங்களா? சமோலி டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகுநந்தா நதிக்கரையில இருக்கு. இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா இதையும் ஆதி சங்கராச்சாரியா தான் கட்டியிருக்காங்க. சரிங்களா? இந்த கோயிலையும் ஆதி சங்கராச்சாரியா தான் கட்டியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த முக்கியமா போட்டிருக்கல இந்த 3-4 பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ இதை மறக்காம ஒண்ணு ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. இந்த இதுல இருந்து எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகுறது வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? அடுத்த இது பாத்தீங்கன்னா அமர்நாத் கேவ் டெம்பிள். அமர்நாத் கேவ் டெம்பிள் பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக்ல அதிகமாட்டி கொஸ்டின் கேட்டது என்னன்னா அமர்நாத் கேவ் டெம்பிள் தான் கேட்டிருக்காங்க. அமர்நாத் கேவ் டெம்பிள் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சரிங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் அமர்நாத் கேவ் டெம்பிள் இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
லார்ட் சிவா. சிவபெருமான் தான் இங்க முக்கியமான கடவுள். இங்க சிவபெருமான் என்னன்னா ஒரு லிங்க வடிவில இருக்கிறார். அதாவது ஒரு பனிலிங்க வடிவில தான் இந்த கோயில்ல வந்து சிவபெருமான் இருக்கிறார். இந்த கோயில்ல எந்த நதியோட கரையில இருக்கு அப்படின்றதும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த கோயில் எந்த அமர்நாத் கேவ் டெம்பிள் எந்த நதியோட கரையில் இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அமராவதி நதி. சரிங்களா? இந்த அமராவதி நதியை பாத்தீங்கன்னா ட்ரிபியூட்டரி ஆஃப் சினாப். ஷினாப் நதியோட ஒரு ட்ரிபியூட்டரி நதி தான் என்னன்னா அமராவதி நதி. அதுக்கு பிறகு முக்கியமான கோயில் எதாவது கேட்டிருக்காங்க, கங்கோத்ரி. கங்கோத்ரி கோயில் இது கங்கா தேவியை மையப்படுத்தி கட்டப்பட்ட ஒரு கோயில். இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா நேபாள நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி, அதாவது கமாண்டர் ஜெனரல் அமர் சிங் தாப்பா. அமர் சிங் தாப்பா தான் இந்த கோயிலை கட்டினாங்க. இந்த கோயில் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கு. சரிங்களா? இதுவுமே ஒரு வாட்டி, இந்த மூணுமே ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டெம்பிள்ஸ் இன் இந்தியா டாபிக்ல இன்னைக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கோயில்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ் நிறைய பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க.